கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் 5வது வசனம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நம்மில் வாசமா இருக்கிறவர் என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம அவருடைய சிங்காசனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி உயரமும் உன்னதமான இடத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்மை அவருடைய சிங்காசனம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் நம்மேல் ஆளுகை செய்கிறவராக, நமக்கு எஜமானாக இருக்கிறார். இப்போ ஒரு சிங்காசனத்துல இருக்கிற ராஜா என்றால் அவருக்கு எதிரான யுத்தங்கள் இருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த ராஜாவை அழித்து அந்த சிங்காசனத்தை தனக்கு எடுத்துக்கொள்ளும்படியாக எதிரியான ராஜா யுத்தம் பண்ண வருவான். அதே மாதிரி தான் நம்மை கர்த்தரை விட்டு தூரப்படுத்தி நம்மிடத்தில் அவனுடைய சிங்காசனத்தை போடும்படியாக சத்துருவானவன் பல முயற்சிகளை செய்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எந்த விதத்திலும் நம்மை அவனிடத்தில் விட்டு கொடுக்காதபடிக்கு நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது, ஆண்டவர் நம்மிடத்தில் எதுக்காக வைராக்கியமா இருக்கிறார் என்றால் அவர் நமக்கு சமீபமா இருக்கும்படி வைராக்கியமா இருக்கிறார். ஆண்டவர் நம்மை விட்டு தூரமா இருந்தால் அவனுடைய ஆளுகை, சத்ருவுடைய ஆளுகை தான் நம்மிடத்துல இருக்கும். அவனுக்கு பிரியமானபடி அவன் நம்மை நடத்துவான், அவனுக்கு விருப்பப்படி அவன் நம்மை ஆளுகை செய்வான். ஆனால் ஆண்டவர் நமக்கு சமீபமா இருக்கும்போது நாம கேட்பது அவருடைய சத்தம், நாம நடப்பது அவர் நடத்துகிற அந்த பாதையில. அவர் நம்முடைய பட்சத்துல இருக்கிறவராக காணப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது இல்லையா? ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்ற வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது, அதாவது அவர் நமக்கு சமீபமா, நாம் அவர் அண்டையில் இருக்கும் போது நமக்கு விரோதமே கிடையாது, நம்மை பகைக்கிறவர்களே கிடையாது என்று அர்த்தம் அல்ல. சத்ருவனுடைய கிரியைகள் நமக்கு நேராக வரும்போது அது எவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்துறதாக இருக்கிறது, அதை பொறுத்து தான் நம்மிடத்தில் எந்த ஆளுகை இருக்கிறது என்பது நம்மால உணர முடியும். பாருங்கள், யோசேப்பை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களை நாம வாசிக்கும் போது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனி தரும் செடி. அப்படி என்றால் அந்த நீரூற்றாகிய கர்த்தர் அண்டையில் இருக்கிற கனி தரும் செடியாக அவன் வளருகிறான். கர்த்தர் அண்டையில், அவர் அருகில், அவருக்கு சமீபமா இருக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆண்டவர் அருகே இருக்கும் போது அவனுடைய வளர்ச்சி என்பது உயரமானதாக போய்கொண்டிருக்கிறது. பாருங்கள், அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவன் நீரூற்று அண்டையில தான் இருக்கிறான், கர்த்தர் அண்டையில தான் இருக்கிறான். இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவனுக்கு விரோதமாக அவனை மனமடிவாக்கும்படியான காரியங்கள் நடக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அவனை எப்படியெல்லாம் அவனுக்கு எதிராக அம்புகளை எய்து சத்ருவானவன் அவனுக்கு மனமடிவை உண்டாக்குகிறான், அவனுக்கு சோர்வை உண்டாக்குகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்கள்ல நமக்கு மனமடிவை சத்ருவானவன் உண்டாக்குகிறான். நம்முடைய கர்த்தருக்குள்ளான நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல நன்மையான காரியங்களை செய்கிறோம், நம்முடைய குடும்பத்துல பல பிரயாசப்படுகிறோம், நம்முடைய குடும்பத்து நன்மைக்காக பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஆனால் அதற்கு ஒரு பலனை நம்ம பார்க்காம இருக்கும் போது அதற்கு பதிலாக ஒரு மனமடிவான காரியங்கள், சிலர் பேர் நம்மிடத்தில் பேசுவதா இருக்கலாம், பேசுகிற வார்த்தைகளா இருக்கலாம், இல்லை நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற ஏதாவது ஒரு பலவீனமா இருக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில நான் எவ்வளோ கர்த்தரை தேடுறேனே ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி காரியங்களே நடக்கிறதே, நான் எதிர்பார்க்கிறது மாதிரியான ஆசீர்வாதங்கள் இல்லையே என்று ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம மனமடிவு அடைகிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம மனமடிவு உண்டாக்கும்படி, நம்ம சோர்வுக்குள்ளாக்கும்படி சத்ருவானவன் மிகவும் பிரயாசப்படுவான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம இப்படியெல்லாம் செய்யறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா?
அப்படி நம்ம யோசிக்கிறவர்களாக இருந்தால் நாமளே நமக்கு விரோதமாக இருக்கிறோம் என்று தான் அர்த்தம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 25வது வசனத்திலே, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. நமக்கு நாமே விரோதமாக இருந்தால் நம்ம நிலை நிற்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை பாழாய் போகும் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாழாய் போன நிலைமையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை தான் கர்த்தர் கையில் எடுத்திருக்கிறார். ஒரு பாழாய் போன நிலம் என்பது அது ஒரு பாதுகாப்பற்றதாக இருந்தது. ஏன்னா அந்த பாழான நிலத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யாருக்கும் வேண்டாத ஒரு நிலம், அது வறட்சியானதாக இருக்கும், ஒருவரும் அதில் குடியிருக்க விரும்பாத ஒரு தேசம். அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்த நம்மை தான் அவர் ரட்சிப்பை கொடுத்து அதுக்கு ஒரு பாதுகாப்பாக அவருடைய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பாழாக இருக்கிற நிலம் பயிர் நிலமாக மாறும்படி, அதாவது பயன்படுகிற நிலமாக மாறும்படி, நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதா செழிப்பானதா ஆசீர்வாதமானதா மாறும்படிக்கு அவர் அந்த நிலத்தை, அதாவது நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தி அதில் அவருடைய வசனத்தை விதைத்து நம்மை பாதுகாக்கிறார் ஆண்டவர். முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் காட்டுகிற அந்த அக்கறையே அவர் நம்மோடு சமீபமாக இருக்கணும், எப்பவும் நாம் அவருக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறார். அதற்காக நாம் என்ன பிடிவாதம் பிடித்தாலும், நம்ம என்ன அழுதாலும், ஆண்டவர் சில காரியத்தில் சில பாதையில் நடத்தணும் என்று முடிவு பண்ணினால் அந்த பாதையில் தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அவர் அதற்காக முதல்ல நம்மை பண்படுத்தி விதைக்கிறவராக இருக்கிறார், அவருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில். அப்படி என்று சொல்லும்போது பண்படுத்துதல் என்பது அவர் போதிக்கிறது, அவர் நம்மை கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் எல்லா ஆசீர்வாதத்திற்கான ஊற்றாக காணப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், அவர் நம்ம கற்றுக் கொடுக்குற அந்த பாதையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்காதது மாதிரியே இருக்கும். எவ்வளோ பிரயாசப்பட்டோம், எந்த ஒரு பலனையுமே பார்க்காத மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது எவ்வளோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ அதிகமாக ஃபீஸ் கட்டி படிக்கிறோம், நம்ம எக்ஸ்ட்ரா டியூஷன் போய் படிக்கிறோம் இல்லையா, அதிகமாக நம்ம பிரயாசப்படுறோம். ஆனால் அந்த நேரங்களில் நம்ம அந்த பலனை பார்க்க முடியாது. படித்து முடிச்சதுக்கு பிறகுதான் படித்ததோட பலனை நம்ம அடுத்த வேலைக்கு போகும்போது தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதே போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற போகிற எல்லா ஆசீர்வாதத்தோட ஊற்றி அவர் நம்மை பண்படுத்தி விதைக்கிற அந்த ஒரு காரியம்தான். அந்த காரியத்தின் போது நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து, அதாவது அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பாதையில் நாம் நடந்தோன்னா எப்போவும் நாம் அவருக்கு சமீபமாக இருக்கிறவர்களாக மாறுவோம். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்றாலே அடுத்த ஸ்டெப்பு அவர் நம்மை ஆசீர்வதிப்பதில் வைராக்கியமாக இருக்கிறார் ஆண்டவர் நம்மை பண்படுத்தி, அதாவது அவர் கற்றுக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்துகிறார். எப்படியோ போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஆண்டவர் விடவில்லை. ஆசீர்வாதத்திற்கான வழிகளை ஒவ்வொன்றும் நமக்கு கற்று தருகிறார். அப்படி ஆண்டவர் நடத்தி வரும்போது சத்ருவானவன் நம்மை மனமடி உண்டாக்குகிறார். பாருங்கள், இங்கே யோசேப்பை குறித்து கூட அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மேல் அம்பு எய்து அவனை மனமடி உண்டாக்கும் போது யோசேப்பு எப்படி இருந்தானா பாருங்கள். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவனுடைய வெல் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களாலே பலத்தன. அவனுடைய வில் முறிந்து போகவில்லை. அவன் எவ்வளோ மனமடிவு உண்டாக்கினாலும் அவன் உறுதியாக இருந்தான். அவனுடைய புயங்கள் சத்துருவுக்கு எதிராக பலப்பட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தராலே அவனுடைய புயங்கள் இன்னும் பலப்படுகிறது. அதாவது சத்துருவுக்கு எதிராக அவன் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலும் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பிலும் இன்னும் அதிகமாக வைராக்கியமாக, யோசிப்பு வைராக்கியமாக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மை அவருக்கு சமீபமாக வைக்கும்படி வைராக்கியமாக இருக்கிறாரோ, எப்படி ஆண்டவர் நம்மை சத்ருவுக்கு விட்டு கொடுக்காத படிக்கு ஒவ்வொரு காரியத்தில் வைராக்கியமாக இருக்கிறார், அதே போல அவர் மேல் வைக்கிற விசுவாசத்திலும் அவர் மேல் வைக்கிற அன்பிலும் நாம இன்னும் வைராக்கியமாக இருக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவார், ஒருவன் 1 மைல் தூரம் உங்களை வர பண்ணினா நீ 2 மைல் தூரம் போங்க. என்ன ஒரு காரியமும் ஆண்டவர் அனுமதிக்காம நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. ஏன்னா நாம் அவருடைய சிங்காசனமா இருக்கிறோம், நமக்கு சமீபமா அவர் இருக்கிறார். ஆகவே நாம் அவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்துல அன்பிலும் இன்னும் வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். பாருங்க, ஆரம்பத்துல இஸ்ரவேலர்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் போது ஆண்டவர் அந்த கடலை பிளக்கிறார். பிளந்த பிறகுதான் ஜனங்கள் அதில் கடந்து செல்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நாட்கள் கடந்த பிறகு கடைசியாக அவர்கள் யோர்தானுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அங்கே ஆண்டவர் முதலே அந்த யோர்தானை பிளந்து போக பண்ணவில்லை. இவர்கள் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தோடு அந்த யோர்தானில் கால் வைக்கிறார்கள். இவர்களுடைய கால் அந்த தண்ணீர்ல பட்டவுடன் தான் அந்த யோர்தான் நதி பிரிந்து போகிறது. அவர்கள் யோர்தானை கடக்கிறார்கள்.
அவர்கள் எப்போ கானானை காண்கிறார்கள் என்றால் விசுவாசத்தோடு அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து அந்த யோர்தான் பிரிந்து யோர்தானை கடந்த போதுதான் அவர்கள் கானானை பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் கானானை அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆசீர்வாதமாக. கானானுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் அவர்கள் எப்போ சொந்தமாக்கினார்கள் என்றால் ஒவ்வொரு ராஜாவுக்கும் எதிராக அவர்கள் எதிர்கொண்டு போய் அவனுடைய யுத்தம் பண்ணின போதுதான். பாருங்கள், யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 12வது அதிகாரத்திலே அவன் யுத்தம் பண்ணின ராஜாக்களுடைய எண்ணிக்கை 31 ராஜாக்கள் என்று பார்க்கிறோம். யோசுவா 12வது அதிகாரம் முழுவதுமே நம்ம வாசித்தோம்னா அதில் அவன் எந்தெந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணி எந்தெந்த தேசத்தை சொந்தமாக்கினான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி திரும்ப திரும்ப யுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போய் மனமடி உண்டாகி இருக்கவில்லை, மாறாக எதிர்கொண்டு போய் ஜெயிக்கிறான். ஏன்னா நம்ம வாசமா இருக்கிறவர் நம்மை ஜெயிக்க வைக்க தான் அவர் வாஞ்சியா வைராக்கியமா இருக்கிறார். அப்போ நம்ம சோர்ந்து போய் மனமடி உண்டாகி இருந்தோம்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை நாமே இழக்கிறவர்களாக இருப்போம். எந்த இடத்துலையுமே அவங்க தோற்று போகவில்லை. ஆயி பட்டணத்துல மட்டும் அவங்க தோற்று போகிறார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களோடு கூட இல்லை. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தையை அவங்க அந்த இடத்துல கேட்கல. அப்போ ஒரு விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கணும். அவர் நமக்கு சமீபமா இருக்கிறாரா என்பதுல நம்ம உறுதியா இருக்கணும். அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார் என்றால் அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும், அவர் பாதையில நம்ம நடக்கிறோம் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும். அவனுடைய சத்தம் கேட்டு அவருடைய பாதையில நடக்கிறோம் என்கிற நிச்சயம் இருந்தா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம முடங்கி இருக்காமல் நம்ம முன்னே போனா நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு. அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் முழுவதுமே அவங்க ஜெயிக்கிறார்கள். இயேசு சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த ராஜாவுடைய சிங்காசனம் நம்மிடத்துல இருக்கிறது. அப்ப எப்பவுமே அதற்கு விரோதமான யுத்தம் இருக்கும். ஆனால் அவர் நிச்சயமாக அவர் ஜெயித்தது போல நம்மை அவர் ஜெயிக்க வைப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கை பயிர் நிலமா இருக்கணுமா இல்லை பழைய நிலைமையிலே பாழானதா இருக்கணுமா என்பது நாம அவரிடத்துல வைக்கிற விசுவாசத்திலையும் அன்பிலையும் எவ்வளோ வைராக்கியமா இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. நாம் அவர் நம்மிடத்தில் எப்படி வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாரோ அதே போல நாமும் வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கும்போது நிச்சயமா எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயத்தை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை பயனிலமா மாறி மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுவதை நம்மால் பார்க்க முடியும். இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்து ஆண்டவரை இன்னும் அதிகமாக விசுவாசிப்பதிலும் அவரை நேசிப்பதிலையும் வளருவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த வாரம் முழுவதும் அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்தீங்க, ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தீங்க அப்பா. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா இடத்திலும் எங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா எங்களோடு நீங்கள் பேசின வார்த்தைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் வைராகிய வாஞ்சியா இருக்கிற எங்கள் தகப்பனே, எங்களில் வாசமா இருக்கிறவரே, எங்களை உமக்கு சிங்காசனம் ஆக்கி இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எப்போதும் அந்த ஒரு உணர்வை எங்களுக்கு தாங்க. நீங்க எங்களுக்கு சமீபமா இருக்கீங்கிற உணர்வை தாங்க. உங்க சத்தத்தை கேட்கிறவர்களா, நீங்க காட்டுற பாதையில நடக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. அந்த சூழ்நிலையில எங்களுக்கு விரோதமா யாரும் இருக்க முடியாதப்பா. சத்துரு விரோதமா இருந்தாலும் அவன் எங்களை மேற்கொள்ள முடியாது தகப்பனே. அவருடைய கிரியைகள் எங்களிடத்தில் செல்லாதுப்பா. அது செல்லாம போக பண்ணுவீங்க நீங்க தகப்பனே. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையை பயனிலமாக மாறி அது ஆசீர்வாதமாக செழிப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டும் ஸ்தோத்திரிக்க கிருபை செய்யுங்க. உடைய பரிசுத்த நாமம் ஒவ்வொருவர் மூலமாகவும் மகிமைப்படுவதாக உங்க சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ராஜா. குறைவுகள் குற்றங்களை மன்னிப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.